children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 சாப்டர் 5ல டைப்ஸ் ஆஃப் பேரபோலா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைப் பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட். ஸோ நார்மலாக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் சப்போஸ் இப்போ இதுதான் உங்களுக்கு ஆரிஜின், ஆனால் வேர்டெக்ஸ் ஆரிஜினில் கிடையாது, வேறு ஏதோ பாயிண்டில் இருக்குது. ஸோ வேர்டெக்ஸோட பாயிண்ட் நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துப்போம்னா ஹெச் கமா கேன்னு எடுத்துப்போம். சப்போஸ் இதுதான் உங்களுக்கு ஹெச் கமா கே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வழியாக தான் உங்களுக்கு பேரபோலா பாஸ் ஆக போகுது. இப்போது ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்னா எ பாயிண்ட் which lies within the பேரபோலாவே உள்ளவே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை தான், ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் நாம் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இந்த பேரபோலா ஓப்பன் ரைட் இல்லையா? ஸோ இது ஓப்பன் ரைட்டு அண்ட் ஆல்சோ இது கரெக்டாக இந்த ஆக்சிஸோட இதில் பாஸ் ஆகுது கரெக்டாக. அப்போது எஸ்ஸோட ஃபார்முலா தட் இஸ் ஃபோக்கஸ் உங்களுக்கு என்ன வரணும், ஏ கமா 0. பிகாஸ் அந்த ஆரிஜினில் இருந்து தள்ளி வர டிஸ்டன்ஸை நாம் ஜென்ரலாக ஏன்னு எடுத்துப்போம். ஆல்ரெடி எக்ஸில் வேர்டெக்ஸில் ஹெச் யூனிட்ஸ் தள்ளி வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஹெச் ப்ளஸ் ஏ கமா இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு கே. அதனால் ஃபோக்கஸோட வேல்யூ ஹெச் ப்ளஸ் ஏ கமா கே. அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா ஏ கமா 0 எப்போவுமே எக்ஸு கூட ஹெச் ஆட் பண்ணிக்கணும், ஒய் கூட கே ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஏ கமா 0 நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் ஹெச்சும் கேவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ். அதாவது ஆக்சிஸ் எது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்மளோட பேரபோலாவை சிமெட்ரியாக கட் பண்ணுது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் நம்ம இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு கே கூட சேர்த்துக்கணும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் கே ஆயிடுச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எங்கே இருக்கும்னா இட் இஸ் எ ஃபிக்ஸட் லைன் குவைட் ஆப்போசிட் டு த பேரபோலா. இப்போ நம்மளோட பேரபோலா எக்ஸோட பாசிட்டிவில் இருக்குன்னா டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸோட நெகட்டிவில் இருக்கும். அப்போது நெகட்டிவில் இருக்குது அப்படின்றப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ. ஏ மைனஸ் ஏன்னா இது நெகட்டிவ் சைடு அப்படின்றனால மைனஸ் ஏ. ஹெச் நம்ம ஆஸ் யூஷுவல் சேர்த்துக்கிறோம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ தான் வந்திருக்கணும். பட் இங்கே வேர்டெக்ஸ் நம்மளுக்கு அதர் தென் ஆரிஜினாக இருக்கிறதால டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ. அதுக்கப்புறமா லெங்த் ஆஃப் எல்ஆர் எப்போவுமே 4a தான், எந்த டைப்பாக இருந்தாலும் இதுதான். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா மெயின் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இதில் நம்ம ஹெச் கமா கேவை சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் திரும்ப ஒரு வாட்டி ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா என்னது? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அதாவது எக்ஸோட பாசிட்டிவில் இருக்குது, அதனால தான் 4ax அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வேர்டிசஸ் உங்களுக்கு ஆரிஜின் கிடையாது, அது வேறு ஏதோ சம்மதர் பாயிண்ட். அந்த சம்மதர் பாயிண்ட்டை தான் நம்ம ஹெச் கமா கேன்னு எடுத்துக்கிறோம். ஃபோக்கஸ் என்னது? எக்ஸோட பாசிட்டிவில் இருக்கிறனால ஏ கமா 0 கூட ஹெச் கமா கேவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் என்னது? நம்மளோட பேரபோலாவை எது சிமெட்ரியாக கட் பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ் தான் கட் பண்ணுது. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேவை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கேன்னு வந்துடும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இது எங்கே இருக்கும்? இட் இஸ் எ ஃபிக்ஸட் லைன் குவைட் ஆப்போசிட் டு த பேரபோலா. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ தான் வரணும். பட் எக்ஸுன்றனால ஹெச்சை சேர்த்துக்கிட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ. லெங்த் ஆஃப் எல்ஆரில் எக்ஸும் கிடையாது ஒய்யும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ லெங்த். அதனால் இதில் நம்ம ஹெச் கமா கே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் லெங்த் ஆஃப் எல்ஆர் 4a. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்னும் வீடியோஸ் இருக்க போது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். டேக் கேர். பை.